வணக்கம். யோயோ டிவி சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு இயல் 2 ஓகேங்களா. இயல் 1 ஃபுல்லா ஷார்ட்கட்டோட பார்த்தாச்சு. நீங்க பார்க்கல அப்படின்னா யோயோ டிவி யூடியூப் சேனல்ல நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, இயல் 2 இயற்கை, அதுல சிலப்பதிகாரம் பார்த்தாச்சு, சிறகின் ஓசை பார்த்தாச்சு, காணி நிலம் பார்த்தாச்சு. 4ஆவதா பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா கிழவனும் கடலும். ஓகேங்களா. அப்ப கிழவனும் கடலும் இப்ப ஷார்ட்கட்டோட பார்க்கலாம் பாருங்க. கிழவனும், கிழவன்ல எத்தனை எழுத்து வருது பாருங்க. கிழவனும்ல 5 எழுத்து வருது. கடலும் அதுல 4 எழுத்து வருது. அப்ப 5 4 54. ஓகே, 54 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டுதான் இருக்கிறான். சில நேரங்கள்ல வெற்றி பெறும், சில நேரங்கள்ல தோல்வி அடைகிறோம். முயற்சி என்றும் ஓய்வதில்லை. அதாவது ஒரு நேரங்கள்ல வெற்றி பெறோம், இல்லைன்னா தோல்வி அடைறோம். அதுதான முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கும். முயற்சிக்கு ஓய்வே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மனிதன் இயற்கையோடு நடக்கிற போராட்டம் அவன் வாழ்க்கை அமைக்கிறது. போராட்டுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது. மீன் பிடிக்க போராடும் மீனவனின் ஒருவனின் வாழ்க்கையை பார்ப்போம். ஓகே, கிழவனும் கடலும் 54. அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா த ஓல்ட் மேன் அண்ட் த சீ அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. இது ஒரு ஆங்கில புதினம் தான். தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு சுருக்கி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இப்ப பாருங்க, இந்த நூல் 1954. அதுக்குதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 54 அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 54 ஓகேங்களா. 1954 இந்த நூல் நோபல் பரிசு பெற்றது. இந்த நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இப்ப கிழவன் கடலுக்கு போறாரு. எந்த வேலை போறாரு? வே. கிழவன் கடலுக்கு போறாரு, எந்த வேலை போறாரு? அப்ப லாஸ்டா வே வருது பாருங்க. அந்த வேவை இங்கிலீஷ்ல WAY, அதுதானே வேன், அதாவது சொல்லுவோம், எழுதுவோம். அப்ப எர்னஸ்ட் ஹெமிங்வே, கிழவனும் கடலும். எர்னஸ்ட் ஹெமிங்வே, கிழவன் கடலுக்கு எந்த வேலை போறாரு? கிழவனும்னா 5 எழுத்து, கடலும்னா 4 எழுத்து. சோ 54, 1954 கிழவனும் கடலும், த ஓல்ட் மேன் அண்ட் த சீ. எப்ப நோபல் பரிசு? 1954. இதுல 5 எழுத்து, இதுல 4 எழுத்து. கிழவனும் கடலும் எந்த வேலை போறாரு? எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம் தான் இந்த கதை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையோட நாயகன் பெயர் என்ன அப்படின்னா சாண்டியாகோ. ஓகேங்களா. இவர் வயது முதிர்ந்த மீனவர். இவருக்கு நல்லா மீன் பிடிக்க தெரியும். அது இல்லாம இந்த ஸ்டோரி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல இன்னொரு குட்டி பையன் வருவாரு. அவர் பேர் என்ன அப்படின்னா மனோலின். ஓகேங்களா. அந்த சிறுவன் பெயர் மனோலின். இந்த மனோலின் என்ன பண்ணுவாரு? மனோலினோட அப்பா அம்மா இந்த சாண்டியாகோ கிட்ட மீன் பிடிக்க கத்துக்கோ அப்படின்னு அனுப்புவாங்க. ஓகேங்களா. அதுல 84 நாட்களாக இந்த முதியவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லையா. முதல்ல மீன் பிடிக்க போகல நிறைய மீன்கள் கிடைக்குமா. குறிப்பா இந்த 84 நாட்களாக இந்த முதியவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லையா. அந்த 84 நாள்ல முதல் 40 நாள் இந்த குட்டி பையனும் வந்திருக்கான் மீன் பிடிக்க. அந்த மீனவருக்கு மீனே வராதனால அவங்க அப்பா வேற ஒருத்தவங்க கிட்ட மாத்தி விட்டுட்டாங்க கத்துக்கிறதுக்கு. ஓகேங்களா. வேற ஒரு படகிற்கு அனுப்பி விட்டனர். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஒரு நாள் பெரியவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு மீன் பிடிக்காம வீட்டுக்கே போக கூடாது அப்படின்ட்டு அவ்வளவு டயர்டா இருப்பாராம். ஆனா மீன் அவ்வளவு சீக்கிரம் தூண்டில்ல அம்பிடவே இல்லை. அன்னைக்கு அவருக்கு உணவு கூட இல்ல, டயர்ட் ஆயிட்டாரு. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு நைட்டு தூண்டில்ல மீன் சிக்கிச்சான். அப்போ அந்த மீன் குதிக்குதான் அந்த தூண்டில்ல. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சோ அந்த அம்பு வச்சிருப்பாரு இல்லையா, அந்த அம்பால அந்த மீனையே குத்திட்டாராம். குத்திட்டு என்ன பண்ணிட்டாரு? அந்த படகுக்குள்ள வைக்க முடியாது. ஏன்னா அந்த படகு ரொம்ப நீளமா, அங்க பாருங்க இந்த பிக்சர்ல தான் மீனை குத்துறாரு அந்த மீனவர். ஓகேங்களா. தெரியுதா? இந்த சைடு ரைட் சைடு மீனை குத்துறாரு பாருங்க. மீனை குத்திட்டு என்ன பண்றாரு? அந்த படகுக்குள்ள அந்த மீனை வைக்க முடியாது. சோ இந்த சைடு லெப்ட் சைடு பாருங்க, மீனை படகுல பக்கவாட்டுல கட்டுறாரு. பெரிய மீனா, நீளமான மீனா இருக்கிறதுனால கட்டிட்டாரா. நெக்ஸ்ட் அந்த சுறா மீன்கள் எல்லாம் அந்த மீனை சாப்பிடறதுக்கு வருதான். அதுல இருந்து தப்பிச்சு கடைசியா அவருக்கு தலையும் வாழும் மட்டும்தான் கிடைச்சுதான். வீட்டுக்கு போகல. ஏன்னா கடல்ல இருந்து நீந்திட்டு கரைய கடக்கக்குள்ள அவருக்கு தலையும் மீனும் மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சான். அன்னைக்கு அன்னைக்கு அந்த மனோலின் சாண்டியாகோ தாத்தா பார்க்க வராரு. அதான் கடைசியா சொல்றாரு பாருங்க.
அதனால் என்ன தாத்தா, உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்றுவிட்டதே. இனி உன்னை யாரும் பழி பேச முடியாது தாத்தா. உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. இனி நான் உன்னோடுதான் மீன் பிடிக்க வருவேன். ஓகேங்களா, முடிஞ்சிருச்சா? இந்த தாத்தா நிறைய, அதாவது ஒரு மீன் கூட கிடைக்கலையேன்னு நிறைய பேர் சொன்னதுனால இந்த தாத்தா விடாமுயற்சியோட சாப்பாடு கூட இல்லாம கடைசியா மீனை பிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்ப மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரையில கூட அந்த சுறா மீன்கள்லாம் சாப்பிட்டு கடைசியா தலையும் வாலும் மட்டும் இருந்ததுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஓகேங்களா, கிழவனும் கடலும் 5/4/1954 நோபல் பரிசு. இந்த நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இது ஒரு ஆங்கில புதினம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான 3 பாயிண்ட் தான். அந்த கதை நம்மளுக்கு தேவையில்ல, ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி பாத்துக்கணும். ஓகேவா, எர்னஸ்ட் ஹெமிங்வே தான் நம்மளுக்கு ஷார்ட்கட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசா பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.